நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டாட் ப்ராடக்ட் பிட்வீன் த யூனிட் வெக்டர்ஸ் ஆஃப் கார்டீசியன் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம். அதாவது கார்டீசியனுக்கும் சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம், இந்த ரெண்டு சிஸ்டம் இருக்குல்ல, இந்த ரெண்டு சிஸ்டமுக்கும் வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு சிஸ்டமுக்கான டயக்ராம் வரைஞ்சுக்கலாம். இது வந்து கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். டைரக்டா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட்ல அப்படியே 90 டிகிரில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏஒய் வெக்டர். ஓகேவா? அப்படியே இதுக்கு 90 டிகிரில, அதாவது ஏஒய் வெக்டருக்கும் ஏஎக்ஸ் வெக்டருக்கும் 90 டிகிரில என்ன இருக்குன்னா ஏஇசட் வெக்டர். அப்பனா இந்த டைரக்ஷன்ல வரும் என்ன வெக்டர்? ஏஇசட் வெக்டர். இது வந்து நம்ம வந்து டாட்டட் லைன்ல போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ல என்னென்ன இருக்கும்? ஏ ரோ வெக்டர், ஏ பை வெக்டர் அண்ட் ஏஇசட் வெக்டர். ஏ ரோ வெக்டர் வந்து ஏஎக்ஸ் வெக்டர்ல இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க சென்டர்ல இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ரோ வெக்டர். இதுக்கு கரெக்டா 90 டிகிரில வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ பை வெக்டர். இதுக்கு 90 டிகிரில பெர்பெண்டிகுலரா என்ன இருக்கும்? ஏ பை வெக்டர். சிமிலரா இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே 9 இந்த இதுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்ல வந்து என்ன இருக்கும்னா ஏஇசட் வெக்டர். எதுக்கான ஏஇசட் வெக்டர்னா கார்டீசியனுக்கான ஏஇசட் வெக்டர். அது அப்படியே இதுக்கு 90 டிகிரி. அப்ப இந்த ஆக்சிஸ்க்கு 90 டிகிரின்னு பார்த்தோம்னா இது வருமா? இதுக்கும் 90 டிகிரி இதான் வரும். ஓகேவா? அப்ப நம்ம வந்து ஏஇசட் வந்து எப்படி பெர்பெண்டிகுலரா கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா ஏஎக்ஸ் ஏஒய் வெக்டர், அதாவது 3Dல கன்சிடர் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஏஇசட் வெக்டர் இருக்கும். சரிங்களா? அதாவது ஏஎக்ஸ் ஏஒய் இதுக்கு கரெக்டா 90 டிகிரில, இங்கேயும் 90 டிகிரி வரும், இங்கேயும் 90 டிகிரி வரும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த ஒரு பென்சில் இருக்கு, இந்த ஒரு பென்சில் இருக்கா, இது வந்து ஏஎக்ஸ், இது ஏஒய். இந்த டைரக்ஷன்ல வந்து என்ன இருக்கும்னா ஏஇசட் வெக்டர். அப்ப இதுக்கும் இதுக்கும் வந்து 90 டிகிரி. சிமிலரா அதே மாதிரி இதுக்கும் பார்த்தோம்னா 90 டிகிரி வரும். ஓகேங்களா? அதாவது இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இப்படி இருக்கும். இது ஏஎக்ஸ் வெக்டர், இது ஏஒய் வெக்டர், இது ஏஇசட் வெக்டர். இதுக்கும் இப்ப ஆங்கிள் பார்த்தோம்னா 90 டிகிரி. சிமிலரா இதுக்கும் பார்த்தோம்னா 90 டிகிரி. ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஏ பை ஏரோ வெக்டர். ஏரோ வெக்டர் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுப்போம். இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே 90 டிகிரில என்ன இருக்கும்? ஏ பை வெக்டர். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல என்ன இருக்கும்னா ஏஇசட் வெக்டர். இதான் வந்து கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ். ஓகேங்களா? இந்த ஏஇசட் வெக்டர் வந்து நம்ம 3Dல வந்து நம்ம டயக்ராம் வரைய முடியாதுன்றனால நான் வந்து உங்களுக்கு வந்து டாட்டட் லைன்ல வச்சு காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏஎக்ஸ் அண்ட் ஏஒய் வெக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். ஏஎக்ஸ், இது ஏஎக்ஸ் வெக்டர், இது ஏஒய் வெக்டர். இது ரெண்டுத்துக்கும் இருக்கிறது வந்து ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆங்கிளை நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பைன்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அப்ப இது டோட்டலா 90ன்ற போது இது பை. அப்ப இந்த ஆங்கிள் என்னது? 90 டிகிரி மைனஸ் பை. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் என்னது? பை. ஓகேவா? இதுவும் சிமிலரா. அப்ப இது வந்து என்ன வரும்னா இந்த ஆங்கிள் வந்து டோட்டலா இந்த ஆங்கிள் ஃபுல்லுமே என்ன வரும்? இங்க இருந்து இங்க வரையும் 90 டிகிரி பிளஸ் பை. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் ஏஎக்ஸ் வெக்டர் அண்ட் ஏஒய் வெக்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏஎக்ஸ் வெக்டர், இது ஏஒய் வெக்டர் இருக்கு. ரெண்டும் எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கா? சோ அப்ப வந்து என்ன ஆகும்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஏஎக்ஸ் வெக்டர் அண்ட் ஏஒய் வெக்டர் ஈக்குவல் டு 0. ஏன்னா பெர்பெண்டிகுலரா இருந்தா நமக்கு அதோட வேல்யூ வந்து 0 அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏரோ வெக்டர் அண்ட் ஏ பை வெக்டர். ஏரோ வெக்டர் இது ஏ பை வெக்டர். இது ரெண்டும் எப்படி இருக்கு? 90 டிகிரில இருக்கா? சோ அப்ப அதுவும் எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கு. சோ ஏரோ வெக்டர் டாட் ஏ பை வெக்டர் ஆல்சோ 0. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல இருக்க ஏஇசட் வெக்டர். ஏஇசட் வெக்டர் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
ஏஎக்ஸ் வெக்டாருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும், ஏஒய் வெக்டாருக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏஎக்ஸ் வெக்டார் டாட் ஏஇசட் வெக்டார் ஆல்சோ AZ vector dot AX vector also 0 and then AZ vector dot AY vector also 0. Next fourth one வந்து என்னது Cartesian cylindrical coordinateல இருக்க Z vector. அப்ப A Z vector வந்து எதுக்கு perpendicular-ஆ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏரோ வெக்டார் கமா A pi வெக்டாருக்கு perpendicular-ஆ இருக்கு. அப்ப சிமிலரா இதே மாதிரி என்ன வரும் AZ vector into ஏரோ வெக்டார் equal to 0. AZ vector dot product of A pi vector also 0. உங்களுக்கு புரிஞ்சா இது வந்து ஏரோ வெக்டார் இது வந்து A pi வெக்டார் இதுக்கு டைரக்டா 180 டிகிரி ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிகிரி ஆப்போசிட்ல AZ வெக்டார் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்டிப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். எதுக்கான டாட் ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன்னா ஃபர்ஸ்ட் ஏஎக்ஸ் வெக்டார் டாட் ஏரோ வெக்டார். நமக்கு டாட் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலா என்னது சிமிலரா ஏஎக்ஸ் வெக்டார் மாடலஸ் ஏஎக்ஸ் வெக்டார் மாடலஸ் ஏரோ வெக்டார் காஸ் பை. ஓகேவா ஏஎக்ஸ் வெக்டாருக்கும் ஏரோ வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் என்னது பை. ஸோ அதனால காஸ் பைன்னு பட்டிருக்கும். ஏஎக்ஸ் வெக்டார் அண்ட் ஏரோ வெக்டாரோட இது எல்லாமே யூனிட் வெக்டர்ஸ் தானே. ஸோ 1 into 1 காஸ் பை. காஸ் பைக்கு வேல்யூ இல்லை. ஸோ அதை வந்து என்னன்னு வச்சுக்கிறோம்னா அப்படியே காஸ் பைன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஏஎக்ஸ் வெக்டார் டாட் ஏ பை வெக்டார். ஏஎக்ஸ் வெக்டார் இங்க இருக்கு ஏ பை வெக்டார். அப்ப டோட்டலா இங்க இருந்து இங்க வரையும் ஆங்கிள் என்னது 90 பிளஸ் பை. இங்க ஏஎக்ஸ் மாடலஸ் ஏஎக்ஸ் வெக்டார் மாடலஸ் ஏ பை வெக்டார் காஸ் பைக்கு பதிலாக என்ன வரும் 90 பிளஸ் பை. காஸ் 90 பிளஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னன்னா மைனஸ் சைன் தீட்டா. ஏஎக்ஸ் ஏ பைக்கான வேல்யூ 1 into 1. இதுக்கு பதிலாக என்ன வரும் மைனஸ் சைன். இங்க என்ன இருக்கு தீட்டாவா தீட்டாக்கு பதிலாக இங்க பை இருக்கு. ஸோ மைனஸ் சைன் பை. அப்ப இதோட வேல்யூ என்னது மைனஸ் சைன் பை. நெக்ஸ்ட் ஏஎக்ஸ் வெக்டார் டாட் ஏஇசட் வெக்டார் ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ அதோட வேல்யூ வந்து 0 டைரக்டா எழுதுறோம். நெக்ஸ்ட் ஏஒய் வெக்டார் டாட் ஏரோ வெக்டார். ஏ சிமிலரா இதே மாதிரி ஃபார்முலா படி எழுதணும்னா என்ன வரும் ஏஒய் வெக்டார் மாடலஸ் ஏரோ வெக்டார் காஸ் பை. ஒய்க்கும் ரோக்கும் உள்ளது என்னது ஒய் இங்க இருக்கு ரோ. அப்போ வந்து என்ன வரும் 90 மைனஸ் பை. காஸ் 90 மைனஸ் பையோட வேல்யூ என்னது சைன் பை. இதோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 சைன் பை ஈக்குவல் டு சைன் பை. நெக்ஸ்ட் ஏஒய் வெக்டார் டாட் ஏ பை வெக்டார். இது ஏஒய் வெக்டார் இது ஏ பை வெக்டார். இது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீன்ல உள்ள ஆங்கிள் வந்து பை. ஸோ இங்க என்ன வரும் மாடலஸ் ஏஒய் வெக்டார் மாடலஸ் ஏ பை வெக்டார் காஸ் பை. ஓகேவா இதுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்றோம். இது வந்து ஆங்கிள் அப்படியே தான் வரும். இதுக்கு என்ன வேல்யூ அப்ப காஸ் பை. ஓகேவா நெக்ஸ்ட் ஏஒய் வெக்டார் டாட் ஏஇசட் வெக்டார். என்ன சொல்லியிருக்கோம் ஏஒய்யும் ஏஇசட்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ 0 தான் வரும். ஓகேவா நெக்ஸ்ட் எந்த இதுனா ஏஇசட் வெக்டார் டாட் ஏரோ வெக்டார். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா ஏரோ வெக்டாரும் ஏஇசட் வெக்டாரும் எப்படி இருக்கும்னா பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ என்னது 0. அகெயின் ஏஇசட் வெக்டார் டாட் ஏ பை வெக்டார் அதுவும் எப்படிதான் இருக்கும்னா பெர்பெண்டிகுலரா இருக்கும்னு சொல்லியிருக்கோமா அப்ப 0. நெக்ஸ்ட் ஏஇசட் வெக்டார் டாட் ஏஇசட் வெக்டார் ஈக்குவல் டு 0. அதாவது எப்படி கன்சிடர் பண்ணிருக்கோம்னா இது வந்து கார்டீசியனோட ஏஇசட் வேல்யூ. இந்த வேல்யூ வந்து சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்டோட வேல்யூ. அப்ப ஏரோ வெக்டாருக்கும் ஏ பை வெக்டாருக்கும் கார்டீசியன் கோஆர்டினேட்டோட ஏஇசட் வெக்டார் எப்படி தான் இருக்கும்னா பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். ஸோ அதனால நமக்கு வேல்யூ வந்து 0ன்னு போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஏஇசட் டாட் ஏரோ வெக்டாரோட வேல்யூ 0 ஏஇசட் டாட் ஏ பையோட வேல்யூ 0 ஏஇசட் வெக்டார் இன்ட்டு ஏஇசட் வெக்டாரோட வேல்யூ வந்து
1. நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக டேபுலேஷன்ல எழுதுறோம். ஃபர்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். அதாவது இந்த டைரக்ஷன்ல, நெக்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல வந்து என்ன எழுதுறோம்னா சிலிண்ட்ரிக்கல் கோஆர்டினேட்ஸ். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் என்னது? AX வெக்டார், AY வெக்டார், AZ வெக்டார். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல A ரோ வெக்டார், A பை வெக்டார், AZ வெக்டார். இப்ப AX வெக்டார் இன்டு A ரோ வெக்டாரோட வேல்யூ என்னது? cos பை. நெக்ஸ்ட் AX வெக்டார் இன்டு A பையோட வேல்யூ மைனஸ் sin பை. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ 0. நெக்ஸ்ட் AY வெக்டார் இன்டு A ரோ வெக்டார். ஓகேவா? இந்த வேல்யூ எழுதுறோம். அப்ப அதுக்கு என்ன வரும்? sin பை. நெக்ஸ்ட் இந்த AY வெக்டார் A பை வெக்டார்க்கான வேல்யூ cos பை. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ 0. சிமிலரா 0 0 AZ டாட் AZ வெக்டாரோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1. நெக்ஸ்ட் டாட் ப்ராடக்ட் பிட்வீன் த யூனிட் வெக்டர்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் அண்ட் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்ட்டீசியன்னாலும் ரெக்டாங்குலர்னாலும் சேம் தான். இப்போ டாட் ப்ராடக்ட் பிட்வீன் கார்ட்டீசியன் அண்ட் ஸ்பெரிக்கல், இது ஃபுல்லா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வேல்யூ, இது ஃபுல்லா ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ் வேல்யூ. இப்போ ஏஎக்ஸையும் ஏஆரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா சைன் தீட்டா காஸ் பைக்கு வரும். இதே ஏஎக்ஸ் வெக்டாரையும் ஏ தீட்டா வெக்டாரையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன வரும்னா காஸ் தீட்டா காஸ் பை. நெக்ஸ்ட் ஏஎக்ஸ் வெக்டாரையும் ஏ பை வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன வரும்னா சைன் மைனஸ் சைன் பை. நெக்ஸ்ட் ஏஒய் வெக்டார் அண்ட் ஏஆர் வெக்டார் டாட் ப்ராடக்ட் பண்ணா சைன் தீட்டா இன்ட்டு சைன் பை. நெக்ஸ்ட் ஏஒய் வெக்டார் இன்ட்டு ஏ தீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா காஸ் தீட்டா இன்ட்டு சைன் பை. நெக்ஸ்ட் ஏஒய் வெக்டார் இன்ட்டு ஏ பை வெக்டார்னா நமக்கு என்ன வரும்னா காஸ் பைக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் சிமிலரா அதே மாதிரி ஏஇசட் வெக்டார் இன்ட்டு ஏஆர் வெக்டார் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா காஸ் தீட்டா வரும். அண்ட் தென் ஏஇசட் வெக்டாரையும் ஏ தீட்டா வெக்டாரையும் பண்ணோம்னா மைனஸ் சைன் தீட்டா வரும். அண்ட் தென் ஏஇசட் வெக்டாரையும் ஏ பை வெக்டாரையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா 0 வரும்.